அம்மாவுக்கு பிறந்திருக்கிறான், பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறான், அண்ணன் தங்கச்சிகளோட பிறந்திருக்கிறான். ஒரு பிஞ்சு குழந்தை 10 வயசுக்குள்ள அந்த புள்ள மேல இவனுக்கு இறக்க வரலன்னு சொன்னா இவன் இந்த பூமிக்கு எதற்கு பாரமாக இருக்க வேண்டும்? போய் தொலைய வேண்டியதான மேல பாலிய குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான செக்ஷன்ல தண்டனை கொடுக்கணும். தப்பு செய்யறானா இருக்கிற எல்லா செக்ஷன்லையும் தூக்கி உள்ள வைங்க, அவனை திருந்துவான் அவன். இறுதியாக குர்ஆன் சொல்கிறது, ஆணோ அல்லது பெண்ணோ ஒழுக்க கேட்டில் ஈடுபடுகிறார்களா அவர்களை மக்கள் முன்னிலையில் வைத்து தண்டனை கொடுங்கள். மக்கள் முன்னிலையில வைத்து கசையடி கொடு, 100 கசையடி கொடுங்க. மக்கள் முன்னிலையில வச்சு அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க. அப்படி கொடுத்தால் ஊரே அந்த தண்டனையை பார்த்தால் மீடியாக்களில் பாலியல் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை இருக்கிறது என்கிற செய்தி தீயாய் பரவினால் ஒருத்த யோசிப்பானா? அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தற்பொழுது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. பேரணியினுடைய நிறைவு பகுதியாக இந்த கண்டன உரை தற்பொழுது நிகழ்த்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த பிரமுகர்களுக்கும் அனைத்து தரப்பை சார்ந்த மக்களுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் சொல்கிறோம். அதாவது நம்முடைய தமிழகம் என்பது கடந்த 50க்கும் மேற்பட்ட ஆட்சி காலங்களாக 2 கட்சிகளால் ஆளப்பெற்ற ஒரு மாநிலம். இந்த மாநிலம் இன்றைக்கு கட்சி தொடங்கி 2 வருடங்கள் நிறைவு செய்திருக்கின்ற தற்பொழுதைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்து, அவர்களின் முகத்துக்காகவே வாக்களித்து இன்றைக்கு அவரை முதலமைச்சர் என்கிற அரியணையை ஏற்றி வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட 2 வருடத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது பெரும்பாலான கட்சிகளுக்கு சாத்தியமில்லை. ஆனால் இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க பெண்களுடைய ஓட்டால் தான் அவர் முதலமைச்சராக வந்திருக்கிறார். இப்பேற்பட்ட நேரத்திலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றவாளிகளை கடும் கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆழமாய் வலியுறுத்திக் கொள்கிறோம். யாரெல்லாம் பெண்களுக்கு எதிராக குற்றங்களை நிகழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். உச்சபட்ச தண்டனை கொடுத்தும் குறையவில்லை என்றால் சற்றும் யோசிக்காமல் மத்திய அரசாங்கத்தினுடைய தயவோடு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். யோசித்து பாருங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் பெண்களை குறிவைத்துதான் பேசுகிறீர்கள். பெண்களுடைய வாக்கு வந்தால் போதும், ஆண்களுடைய வாக்கு வருவது அது 2வது பட்சம்தான். குழந்தைகளை வைத்து நாம் வெற்றிக்கு வந்துவிடலாம் என்றுதான் நினைத்தீர்கள். உங்களுடைய நினைப்பும் ஓரளவிற்கு பலித்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு வாக்களித்தவர்களின் குடும்பத்தினர்களே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். சில வாரங்களுக்கு முன்னால் கோயம்புத்தூரில சூலூர்ல 10 வயசு புள்ள, யோசிச்சு பாருங்க. இங்கு எல்லா மதத்தை சார்ந்த பெண்களும் நம்ம மிகுதியா காணப்படுகிறோமே. ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியும் அந்த குழந்தையை வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்று. சாதாரண விஷயமா? பிஞ்சு குழந்தைங்க 10 வயசு, அது என்ன பாவம் பண்ணுச்சு? 10 வயசு பிள்ளைக்கு இப்படிப்பட்ட குற்றம் நடக்கும் என்று அந்த குழந்தை கனவிலாவது நினைத்திருக்குமா? அது என்னென்ன கனவு கண்டிருக்கும்? யோசியுங்கள். மருத்துவராகலாம் என்று யோசித்திருக்கலாம், அல்லது ஒரு காவல்துறை அதிகாரியாக மாறலாம் என்று கூட கனவு கண்டிருக்கலாம். மக்களுக்கு சேவை செய்யலாம்
என்று ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் அவருடைய கனவிலும் மண்ணை போடும் விதமாக 2 குற்றவாளிகள் சேர்ந்து அந்த கொடும் குற்றத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் உயிரோடு சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் பெண்களின் காவலர் என்று மாண்புமிகு முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும்? யோசியுங்கள். இன்றைக்கு பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க, திரும்பி உள்ள வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி இருக்கு. சும்மா கிடையாது. கட்சி பாகுபாடு இல்லாமல் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் அல்ல, பொதுவாகவே பேசுகிறோம். யாரும் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிற காரணத்தினால நாங்கள் எதிர்கட்சிக்கு சார்ந்தவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். நாங்கள் ஒரு பொதுஜனம் தான். நாங்கள் கேட்பது எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். உங்களுக்கு வாக்களித்து அழகு பார்த்ததற்கான அர்த்தத்தை கேட்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதை சொன்னாலும் உடனே 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஏங்க 6 மாசம் டைம் கொடுக்கறாங்க, எதுக்கு கொடுப்பாங்க? 6 மாசம் எதுக்கு கொடுப்பாங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவு நீளத்துல வாக்குறுதி கொடுத்திருந்தீங்கல்ல, வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு 6 மாசம் கேட்கலாம், அது தப்பு இல்லை. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு இன்னைக்கு வீட்டுல எரிக்கிறதுக்கு சிலிண்டரை காணோம். கடைக்காரங்க எல்லாம் தடுமாறுறாங்க, கடையை வைக்கிறதா மூடுறதா அப்படின்னு தெரியல. வியாபாரிகள் எல்லாம் தத்தளிக்கிறாங்க. இதை சரி செய்யறதுக்கு எனக்கு 6 மாசம் வேணும்னு ஒத்துக்கலாம். 2500 ரூபாய் போடுறேன்னு சொன்னாங்க, வந்துருச்சு எல்லா அக்கௌண்ட்லயும். அதுக்கு நீங்க 6 மாசம் கேளுங்க, சரி ஏத்துக்கலாம். இன்னும் நிறைய திட்டங்கள் சொன்னீங்க, அதுக்கு 6 மாசம் ஏத்துக்கலாம். ஆனா பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்கும் பொழுது அதுக்கு எனக்கு 6 மாசம் கொடுங்கன்னு கேட்டா இது எந்த விதத்துல நியாயம்? யோசியுங்கள். உங்களுக்கு அதிகமாக வாக்களித்தவர்கள் பெண்கள் தான், வேறு எங்கும் நான் சொல்லவில்லை. தற்பொழுது நாம் நின்று பேசக்கூடிய இந்த அறந்தாங்கி தொகுதியில ஆளும் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ தான் இருக்கிறார், அமைச்சர் தான் இருக்கிறார். அந்த மாண்புமிகு அமைச்சருக்கும் சேர்த்தே சொல்கிறோம், நம்முடைய அறந்தாங்கி தொகுதியில 2.25 லட்சத்திற்கு மேல் ஓட்டுகள் உண்டு. அதுல 1,12,000 ஆண்களுடைய ஓட்டுகள், பாக்கி 1,14,000 மேல 1,15,000 நெருக்கமாக பெண்களுடைய ஓட்டு தான். எந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறதோ அங்கெல்லாம் பெண்கள் தான் வாரி உங்களுக்கு அப்படியே லாட்டா ஓட்ட வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இப்படி ஓட்டு போட்டிருக்கும் பொழுது அந்த பெண்களினுடைய அக்கறையில், பெண்களினுடைய பாதுகாப்பில் உங்களுக்கு அக்கறை இல்லை என்றால் வேறு யாருக்கு நீங்கள் நல்லது செய்ய வந்தீர்கள்? யோசியுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது. பெண்கள் வெளியில செல்லும் பொழுது போதை ஆசாமிகளினுடைய அடாவடிய அத்துமீறி சென்று கொண்டிருக்கிறது. வந்த உடனே முதல் கையிலிருந்து போட்டீங்க 717 அப்படின்னு ஒரு நம்பர், ஃபேன்சி நம்பர் மாதிரி எடுத்துக்கிட்டான். 717 மதுக்கடைகளை மூடுகிறோம் என்று சொன்னீர்களே, சொல்லப்பட்ட அனைத்து மதுக்கடைகளும் மூடி இருக்கிறதா என்று ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளியிட தயாரா? இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை பார்க்கிறோம், எங்கு மூடிய மாதிரி தெரியவில்லை. அப்படியே மூடினாலும் கூட மணமகிழ் மன்றம் என்று பக்கத்திலே ஆரம்பிக்கிறான். 3 டாஸ்மாக் லெப்ட் சைடு, ஒரு 100 மீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா ரீக்ரியேஷன் கிளப் திறந்து வச்சுக்கிட்டு பிரைவேட்ல உட்கார்ந்து கல்லா கட்டி கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக நீங்கள் மதுக்கடைகளை மூடினீர்கள்? யோசியுங்கள். இந்த பகுதியில மூடிட்டு இந்த பகுதியில திறந்தா அரசாங்கத்துக்கு வர்ற வருவாயை தடுத்துட்டு தனியாருக்கு திறந்து விட்டால் நீங்கள் யாருக்காக ஆட்சி நடத்துகிறீர்கள் என்ற கேள்வி எங்களுக்கு வருகிறது. இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே மதுவால் நடக்கிற குற்றங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். கோவையில் அந்த சிறுமிக்கு நடந்துச்சே, அதுக்கு காரணம் மதுதான். திருவண்ணாமலையில சிறுமிக்கு நடந்ததே, அதற்கு காரணம் மதுதான். அவ்வளவு ஏன் உங்களுடைய சொந்த கட்சி தூத்துக்குடியில ஸ்ரீவைகுண்டத்துல உங்களுடைய கட்சியை சார்ந்த பிரமுகர்களே சொந்த கட்சியில் உள்ள பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அபியூஸ்மெண்ட் நடத்துறாங்கன்னு சொன்னா
இதுக்கு காரணம் போதை இல்லையா? நீங்கள் மேடையில் பேசுகிறீர்களே, நான் உங்களுடைய மாமான்னு பேசுறீங்க, நான் உங்களுடைய அண்ணன்னு பேசுறீங்க, உங்களுடைய பையன்னு பேசுறீங்க. இதுவெல்லாம் வெறுமனே வாய் பேச்சா? செயலில் காட்ட வேண்டாமா? இன்றைக்கு அதாவது சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில் ஒரு படை வந்திருக்கு, சந்தோஷப்படுறோம், தப்பு சொல்லல. பெண்களை பாதுகாக்கிறதுக்கு அடிஷனல் போர்ஸ் வரணுங்க, அதை நம்ம ஏத்துக்கலாம். அந்த அடிஷனல் போர்ஸையாவது ஒழுங்கா செய்யறீங்களா? யோசிங்க. நேத்து பாருங்க, நேத்து இந்த கூல் சுரேஷ் ஒரு நடிகர், ஒரு துணை காமெடி நடிகர் ஒருத்தர் இருக்கான். சிங்கப்பெண் பாதுகாப்பு படை எந்த அளவுல மதிக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு டைம் பாஸ் மெட்டீரியல் மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவன் ஆம்பளை, பெண்கள் மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு இந்த தெருக்கூத்துல பப்புன்னு வந்து நிக்குங்க பாருங்க, அந்த மாதிரி மீசதாடி எல்லாம் சேவிங் பண்ணி முடியெல்லாம் வெட்டி இவன் பாத்தீங்கன்னா சிங்க பெண்களுடைய அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பெண்கள் பக்கத்துல வந்து நிக்கிறான். பக்கத்துல நிக்கிறது போலீஸ் ஆபீசர் கிடையாது, புதுசா சேர்க்கப்பட்ட அந்த போர்ஸ்ல உள்ளவங்க கிடையாது, எல்லாம் பாத்தீங்கன்னா டிராமா ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஏதோ ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் பண்றாங்க போல. ப்ரமோஷன் பண்றதுக்கு இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை தான் கிடைச்சதா? ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு முட்டி முட்டி அவனை தட்டி உள்ளதுக்கு போடுறது கூடாது, நீங்க சுத்திக்கிட்டு இருக்கான் ஜாலியா. இப்ப இந்த மாதிரி நடந்தா என்ன இருக்கும்? என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற தைரியத்தை உங்களுடைய ஆட்சி கொடுக்கிறதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பொதுவாக நீங்க மக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் உங்களினுடைய ஆசை மட்டும் போதும் என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள். சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு பெரும்பகுதி மக்களினுடைய கஷ்டம் புரியாது. ஏனென்றால் அவர்கள் புகழ்ச்சியை மட்டும் வாழ்ந்து வந்தவர்கள், மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் அல்ல, மக்களுக்காக சாலையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் அல்ல, மக்களுக்காக அரசாங்கத்தை எதிர்த்து பேசியவர்கள் அல்ல. அப்படி ஜம்முன்னு சொகுசா வாழ்ந்து பழகினவங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, உங்களை எப்படி கவுக்கிறதுன்னு அதிகாரிகள் நல்லா படிச்சு வச்சிருக்காங்க. பொதுவா கவர்மெண்ட்ல உள்ள அந்த அபிஷியல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல உள்ள அந்த அமைச்சர்களை எப்படி காக்கா பிடிக்கிறதுன்னு கத்துக்குவான். அதை மட்டும் செஞ்சுட்டா போதும், நம்ம ஒழுங்கா வேலை பார்க்கட்டாலும் நல்ல பேர் வாங்கிடலாம். இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அந்த சிங்கப்பெண் போர்ஸை இனாகரேட் பண்றாங்க, வெளியே அறிமுகப்படுத்துறாங்க. பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா இவர் நடிச்ச படத்தோட பாட்டை பேட்ல வாசிக்கிறாங்க. சிங்கப்பெண்ணுன்ற பாட்டு எதுக்கு இந்த இடத்துல? இது என்ன சினிமா ஷூட்டிங்கா நடக்கிறது? சினிமா ஷூட்டிங் மாதிரி வளைச்சு வளைச்சு போட்டோ கேமரா இருக்கா உங்களை கொண்டு வந்தோம்? அவர் பட பாட்டை என்ன செய்யறாங்கன்னா பேட்ல அப்படியே வாத்தியமா வாசிக்கிறார்கள். அதுல அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி வீல் டைப்ல நிக்க வச்சு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. பி எதுக்குன்னு தெரியுதா? யாருடைய இன்சியல்? பி, விஜய். உங்களை கழுவுறதுக்கு தாங்க வேலை நடக்குது. என்ன படிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா, சிஎம் சார நம்ம அப்படி ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னா நம்ம நல்ல பேர் எடுத்துடலாம். இதுவா தேவை? இதை வைத்து பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? நீங்கள் சிங்கப்பெண் படையை அறிமுகப்படுத்திய அதே நாளிலே பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட ஆந்திரகாடுல 10 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கிறது. இது பதிவு செய்யப்பட்டதை நான் சொல்கிறேன். ஆந்திரகாடு எவ்வளவு நடந்திருக்கும்? பதிவு செய்யப்படாம எவ்வளவு நடந்திருக்கு? கிராமங்கள்ல நடந்து காதும் காதும் வைத்த மாதிரி முடித்து வெளியே வராமல் எவ்வளவு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? நீங்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்டீர்கள்? ஊழலை சொன்னீர்கள். அதை ஒழிப்பதற்கு நீங்கள் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று பட்டவர்த்தனமாக நீங்கள் மக்கள் மத்தியிலே ஆழமாக விதைத்தீர்கள். பல தந்திரோபாயங்களை பயன்படுத்தி அதை நீங்கள் வாக்காக அறுவடை செய்தீர்கள். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்று நடக்கிறது என்று கேட்டால் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிங்க. ஏதோ நீதி போதனை, நீதி கதை மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நீதி கதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஸ்கூல்ல வாத்தியாரே போடுவாங்க, அவர் நல்ல பாடம் நடத்துவாரு. நீங்க எதுக்கு அந்த ஸ்கிரிப்டை பார்த்து வாசிக்கணும்? நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண் துடைப்புக்காக நீங்கள் பேச வேண்டாம். உங்களுடைய சொந்த கட்சியில பாலியல் குற்றவாளிகள் இருந்தால் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் உங்களை நம்புவோம். நீங்கள் அப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால்
எந்த நாட்டிலே பாலியல் குற்றங்கள் குறைவாக இருக்கிறது எடுத்து பாருங்க. உங்களுடைய அபிஷியல்ஸ் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அரபு நாடுகளை பாருங்கள். இன்றைக்கு வேலை நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம், குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அரபு நாடுகளை, முஸ்லிம் நாடுகளை பார்த்து இவர்கள் பிற்போக்குவாதிகள் என்று மிகப்பெரிய விமர்சனத்தை வைப்பார்கள். நான் ஒரு எளிமையான ஒப்பீடு சொல்கிறேன். யார் பிற்போக்குவாதி நீங்க பாருங்க. பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை யார் அவிழ்த்து விடுவது என்று பாருங்கள். அதிகாரப்பூர்வமான இங்கிலாந்தில் இருந்து வெளியிடப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு. இது முஸ்லிம்களுடைய கணக்கெடுப்பு அல்ல. மேடைக்காக பேசுகிற அலங்கார வெற்று பேச்சுக்கள் அல்ல. உண்மையை நான் சொல்கிறேன். அமெரிக்கா பெண்களுக்கு நாங்க எல்லா உரிமையும் கொடுத்துட்டோம், அறிவியல்ல வளர்ந்துட்டோம் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் எத்தனை தெரியுமா? 1,42,000. எல்லா கம்பெனியினுடைய பெரிய பெரிய கார்பரேட்டுகளினுடைய ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் இருக்கு. பெரிய தன்னிறைவு பெற்ற நாடாக விளங்குகிறது. ஆனால் அங்கு 1,42,000 மேல் பாலியல் குற்றங்கள் நடக்கிறது, பதிவு செய்யப்பட்டு. அதே போல இங்கிலாந்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், 33,000 மேல் நடக்கிறது. இந்தியாவிலும் 34,000 மேல் நடக்கிறது. ஆனால் எந்த இஸ்லாமிய நாடுகளை காட்டு மிராண்டிகள் என்று வாய் திறந்து விமர்சிக்கிறார்களோ அந்த சவுதி அரேபியாவில் பாருங்கள், பெண்களுக்கு எதிரான ஒரு வருடத்தில் நடந்த பாலியல் குற்றங்கள் எத்தனை தெரியுமா? வெறும் 31. எதுக்கு பாதுகாப்பு? பெண்களுக்கு எதுங்க பாதுகாப்பு? ரீல்ஸ் போட்டா பாதுகாப்பு வந்துருமா? மேடையில பஞ்சு டயலாக் பேசினா பாதுகாப்பு வந்துருமா? அல்லது உங்களை குறிப்பாட்டுவது போல ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் பாதுகாக்கப்பட்டு விடுவார்களா? இல்லை. சினிமா வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இதற்கு முன்னால் வெறுமன சினிமாக்காரராக இருந்திருக்கலாம், சினிமா நடிகராக இருந்திருக்கலாம், மக்களின் மீது அக்கறை இல்லாமல் நடந்திருக்கலாம். ஆனால் தற்பொழுது நீங்கள் தனி மனிதன் அல்ல. நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய, மதிப்பு மிகுந்த மாநிலத்தினுடைய, பெண்களுக்கு இந்தியாவிலேயே உச்சபட்ச பாதுகாப்பு உள்ள மாநிலத்தினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பெயரை நீங்கள் கட்டி காப்பாற்ற வேண்டும். சட்டத்தை கடுமையாக்குங்கள். சவுதி அரேபியாவிலே கடும் சட்டங்கள். பெண்களுக்கு எதிராக யாராவது எதையாவது செய்து விட்டான் என்று சொன்னால் அதோடு அவன் தொலைஞ்சான், அவன் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் தான் என்று அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். எதுக்கு அவன் அந்த பூமியில வச்சுக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்க? அம்மாவுக்கு பிறந்திருக்கிறான், பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறான், அண்ணன் தங்கச்சிகளோட பிறந்திருக்கிறான். ஒரு பிஞ்சு குழந்தை 10 வயசுக்குள்ள அந்த புள்ள மேல இவனுக்கு இறக்க வரலன்னு சொன்னா இவன் இந்த பூமிக்கு எதற்கு பாரமாக இருக்க வேண்டும்? போய் தொலைய வேண்டியதான மேல. அரசாங்கம் நீங்க தான் என்ன செய்யணும்? கடுமையான தண்டனை, மரண தண்டனை அவனுக்கு கொடுத்திருக்க வேண்டும். கொடுத்த மாதிரி தெரியவில்லை. யோசியுங்கள். அதே இஸ்லாமிய நாடுகள், கத்தார் என்கிற நாட்டில் கடுமையான சட்டங்கள் பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களுக்கு. ஒரு வருடத்தில் நடந்த குற்றம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 19 தான். அதை விட ஆச்சரியம், ஒமான்ல மஸ்கட்ல ஒரு வருஷத்துல பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றங்கள் கூட நடைபெறவில்லை. ஏன்? அங்க ஆம்பளை இல்லையா? அங்க மனுஷன் இல்லையா? அங்க மொபைல் இல்லையா? அங்க டிவி இல்லையா? எல்லாம் இருக்கு. ஏன் நடக்கல? சட்டம் கடுமையா இருக்கு. குற்றத்திற்கான புற காரணிகள் அங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. சினிமா தடை செய்யப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத ஆபாச காட்சிகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தாங்க, பிஞ்சு பையன் பால் குடிக்கிற புள்ள மாதிரி இருக்கான், இவனை தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. ஒரு மெத்தட்ல போலீஸ் ஆபீசர் வந்து அரெஸ்ட் பண்ணி 18 வயசு பையன் அவன்கிட்ட கேட்கிறாரு, ஏன்டா நீ கொன்ன கேட்கிறாரு. அவன் சொல்றான் பாருங்க, ஒண்ணும் இல்ல சார், என்னைய பார்த்து கொன்றுவன் கை நீட்டினான், அதுக்கு நீ என்னடா பண்ண? கையில கிடந்த ஒரு கட்டை கிடந்துச்சு, அதை எடுத்து நான் அடி அடிச்சேன், செத்துட்டான் சார்.
அசால்ட்டா சொல்றாங்க. அப்ப முன்னாடி இந்த கூலிப்படை வச்சு கொலை பண்ணுவாங்க இல்ல, 5000க்கும் 2000க்கும், அந்த மாதிரி எல்லாம் இப்ப ஒண்ணும் தெரியல. இப்ப எல்லாம் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ரியாக்ஷன் தான். 2 பேர் பேசிட்டு இருக்கான், அவனை இவன் திட்டுறான், ஒத்துக்கிற தெரியல, பதிலுக்கு என்ன பண்ணிடுறான், என்ன கிடைக்குதோ தூக்கி அடிச்சிடறான். இந்த மாதிரி அவனுடைய மனசு சீல் பிடித்திருக்கிறது என்றால் இதுக்கு என்ன காரணம்? பெற்றோர்கள் சொல்லி தந்தாங்களா? கையில கிடைக்கிறவன் எல்லாம் கொலை பண்ணிக்குவான்னு சொல்லி சினிமா காரணம் இல்லையா? யோசியுங்கள். சகோதரியாக அண்ணன் தங்கைகளாக பார்க்க வேண்டிய பெண்களை பார்த்து இன்னைக்கு என்ன பண்றான், போட்டோ முடிச்சு லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். இதுக்கு காரணம் யாரு? சினிமா படங்களில் வருகிற ஆபாச நாராச காட்சிகள் அல்லவா? அதை நீங்கள் தடை செய்ய வேண்டும். உங்களுடைய துறை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் சினிமா நடிகர் அல்ல. சினிமா வசனங்களை கேட்டு எங்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கு நாங்கள் இங்கு வாழவில்லை. சினிமா வசனங்களால் எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அது வெறும் கற்பனையாக தான் இருக்கும். நீங்க சினிமாவில் கட்டுப்பாடு போடுங்க. அதீதமான வன்முறை காட்சிகள், கைய வெட்டுற மாதிரி, தலைய வெட்டுற மாதிரி, நிக்க வச்சு 2 அவனை வெட்டுற மாதிரி, இப்படி எல்லாம் காட்டினாங்கடா நாடு விளங்குமாங்க? சொல்லுங்க. அவன் என்ன செய்யறன்னு தெரியாம பித்து பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். போனை பார்த்து பார்த்து மூளை எல்லாம் சூடாய் போய் வெடிக்கிற மாதிரி இருக்கான். மன இறுக்கத்தினுடைய உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சினிமாவை இப்படி கட்டவிழ்த்து விட்டா யார் மேலேயாவது அந்த சுமையை இறக்கி வைக்கணும் பார்க்க மாட்டானா? சினிமா படம் இன்னைக்கு வெளியிடுறான், பார்த்தா பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடியவர் அரைகுறை ஆடைகளோடு ஆட விடுகிறான். ஏன் உனக்கு, உன்னுடைய கண்களுக்கு ஏன் அது தேவைப்படுகிறது? நீங்கள் யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையையும் ஒரு மாண்பையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் மதம் சார்ந்து பார்த்தாலும் கூட இஸ்லாமிய பெண்களுக்கு தான் இது மாதிரியான குற்றங்களில் இருந்து மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம்? ஆடை கட்டுப்பாடு, ஆடையில் உள்ள நேர்த்தியான ஒரு வடிவ முறை. ஆனால் பெண்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் தேவையில்லை என்று சொல்லி அதை இருந்து மிகப்பெரிய லாபம் சம்பாதிப்பதற்காக எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை எப்படி பார்க்க மாட்டாரோ, ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை கனவில் கூட எப்படி நினைக்க மாட்டாரோ, அதுபோல சினிமாக்களில் காட்சியை கொடுத்தால் அது தேவையற்ற கிரிமினல்களுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்காதா? நீங்கள் சினிமாவினுடைய மிகப்பெரிய கட்டுப்பாடை விதிக்க வேண்டும். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான செக்ஷன்ல தண்டனை கொடுக்கணும். மீண்டும் மீண்டும் தப்பு செய்யறானா, இருக்கிற எல்லா செக்ஷன்லையும் உள்ள வைங்க, அவனை திருந்துவான் அவன். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். திருமலை குர்ஆன் சொல்கிறது, வல் யஷ்ஹது அதாபஹுமா ஃபாயிஃபத்தும் மினல் முஃமினீன். யாராவது ஆணோ அல்லது பெண்ணோ ஒழுக்கக்கேட்டில் ஈடுபடுகிறார்களா, அவர்களை மக்கள் முன்னிலையில் வைத்து தண்டனை கொடுங்கள். மக்கள் முன்னிலையில வைத்து கசையடி கொடு, 100 கசையடி கொடுங்க. மக்கள் முன்னிலையில வச்சு அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க. அப்படி கொடுத்தால் ஊரே அந்த தண்டனையை பார்த்தால் மீடியாக்களில் பாலியல் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை இருக்கிறது என்கிற செய்தி தீயாய் பரவினால் ஒருத்த யோசிப்பானா? அந்த நிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வர வேண்டும் என்பதை இறுதி கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன், பெண்கள் தான் நீங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றால் பெண்கள் ஆட்சி மாற்றத்தை மட்டும் கொண்டு வரக்கூடியவர்கள் அல்ல, ஆட்சி கவிழ்ப்பையும் கொண்டு வரக்கூடியவர்கள். பல ஆட்சிகளை பெண்களுடைய வாக்கு கவிழ்த்திருக்கிறது என்னும் பொழுது நீங்களும் அதற்கு விதிவிலக்கானவர் அல்ல. எனவே இது மாதிரி நடக்கக்கூடிய பெண்கள் சிறுமியருக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக கடும் தண்டனைகளை நீங்கள் செயல்படுத்தி உங்களுக்கு வாக்களித்த பெருவாரியான பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த கண்டன உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.